நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஒரு டேஸ்டான ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மாங்கு மாவெல்லாம் ஆட்டி செஞ்சு குழந்தைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி தோசை, இட்லி எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்போம். பட் அவங்க வந்து ஒரு வாய் கூட வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஊட்டி விட்டா கூட அதை எதுவுமே வந்து கண்டுக்கிறவே மாட்டாங்க. துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு அதே தோசை மாவுலேயோ அதே இட்லி மாவுலேயோ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் ஆர்வமாக வந்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஆர்வமாக வந்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அதே தான் நார்மல் தோசை மாவு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன ரவுண்டுக்காக கொஞ்சமாக வந்துட்டு மாவெடுத்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக கரண்டிலே இழுத்திங்கனாலே வந்துடும். அடுத்ததாக பெரிய ரவுண்டுக்காக அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துகிட்டு பெரிய ரவுண்டாக வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்துலாம் எந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நார்மலாக வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக தான் செய்கிறோம். ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறோம். சமைச்சு எல்லாமே கொடுக்கும்பொழுது சாப்பிடலை அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும்ல, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பலாம் டைம் எடுத்துக்க போகிறது கிடையாது. நம்ம எதுவும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து புதுசாலாம் செஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிளகு வந்து 2 எடுத்து அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தோசை இதே மாதிரி ஊற்றி கொடுத்தேன். என் பையன் என்னம்மா மூக்கை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து மூக்குக்காக நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு குட்டி பீஸ் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சு விட்டாச்சு. அப்போ தான் வந்து சைலண்ட்டாக இருந்தான். ஸோ வாய்க்காக வந்துட்டு நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி அதை சேஃபில் கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். ஸோ கீழே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கேரட்டை வந்து துருவிட்டு கீழே வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுருக்கோம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பண்ணணும், இந்த டிசைன் தான் பண்ணணும், இப்படியே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு எது ஈஸியாக வருமோ, நமக்கு எது தெரியுமோ, நமக்கு தெரியும் அப்படிங்கிறத விட உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி தோசை வேணும்னு கேளுங்க, அவங்களே வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ என்னைக்காக வந்து நீங்கள் நார்மல் ஆயிலோ இல்லது நல்லெண்ணெயோ இல்லது நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், என்ன தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்பொழுது நார்மலாக நம்ம தோசை வந்து சுடுவோம் இல்லையா, ஸோ அது ப்ரௌன் கலரில் வரும்பொழுது பரட்டி போடுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ அதே மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து இந்த பக்கம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பரட்டி போட்டு நீங்கள் வந்துட்டு டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க கண் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து வாய்க்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதனால தான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி டிசைனில் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பையன் கேட்டது ஸ்டார் தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தடவை பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த சேஃப் வந்துட்டு ஒரு டைம் கரெக்டாக வரும், பல டைம் வந்து சொதப்பிடும். பட் இருந்தாலும் இதான்ப்பா ஸ்டார் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த அடுப்பை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது சிம்மில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அப்படின்னா சடனாக வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு வெந்து போயிடும். அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களோட டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக வராது. அதனால தான் நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வந்துட்டு போட்டாச்சு. அடுத்ததாக இதை டெக்கரேட் பண்ணணும். அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால் கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேரட்டை வந்துட்டு உள்ள சென்டரில் மட்டுமே நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தக்காளி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் வந்துட்டு சைடில் வந்து ஒவ்வொரு அந்த மூளைக்கு வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ இதுதான், இந்த காய்கறி தான் சேர்த்துக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் வந்துட்டு இது. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு நிறையவே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தக்காளியும் வந்துட்டு எல்லா கார்னர்லேயும் வந்து நம்ம வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து செட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து ஸ்டார் தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம பொம்மையை ரெடி பண்ணோமோ அதே மாதிரி இதையும் வந்துட்டு நல்லா ஆயில் ஊற்றிட்டு அடுத்ததாக வந்து ஒரு 2-3 டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்து நீங்கள் பிளேட்டில் வந்து சிப் பண்ணிக்கலாம். நார்மலாக என்னோடய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கேட்குறது ஏபிசிடி தோசை தான் அதிகமாக கேட்பாங்க.
அது பொறுமையாக உட்காந்து குட்டி ஸ்பூனில் வந்துட்டு மாவு எடுத்து ஊற்றி ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தானே எல்லாமே ரெடி பண்ணுறோம். அந்த டைமில் வந்து அதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். சாப்பிடுவாங்க. அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ரிட்டர்னும் வந்துட்டு நம்மக்கிட்ட வராது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வந்து காலியாயிரும். அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் கூட பரவாயில்ல சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவே வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்டார் தோசையும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை கொஞ்சம் வந்து தண்ணி கொடுத்துட்டு குடிக்க சொல்லிகிட்டே இருங்க. ஸோ வெயில் வந்து நார்மலை விட இந்த வருஷம் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஜூஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி அப்பப்போ வந்து கொடுத்துட்டே இருங்க. குழந்தைங்களை வந்து குடிக்க வச்சுட்டே இருங்க. ஸோ ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லது. அதனால தான் ஃபைனலாக வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டார் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக லுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு 3 வகையான சட்னியோட. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.